26ஆம் தேதி மாலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வந்து புதிய விமானத்தை திறந்து வைப்பதற்காக வர இருக்கிறாங்க. 350 கோடி ரூபாய்க்கு மேலாக. சில பேர் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் புதிய ரயில்களும் வந்தே பாரத் ரயில்களும் புதிய விமான நிலையங்களும் புதிய விமான தடங்களும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்காக செய்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தென் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் விமானங்கள் வந்து இறங்கவும் வெளிநாடுகளுக்கு விமானங்கள் போகவும் 350 கோடி ரூபாய்க்கு மேலாக புதிய விமானத்தை மக்களுக்கு அர்ப்பணிக்க பாரதம் வருகிறார்கள். அது குறித்து எவ்வாறெல்லாம் வரவேற்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை நடத்தி கோட்ட பொறுப்பாளர் பொன் பாலகணபதி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சசிகலா புஷ்பம், முத்து பலவேசம், தமிழ்ச்செல்வன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபாலசாமி உள்ளிட்ட அனைவரோடு கலந்து பேசி கோர் கமிட்டியால் கலந்து பேசி விழாவை எப்படி ஏற்பாடு செய்வது பற்றி ஆலோசித்தோம். அதற்கு நேற்று முன்தினம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் ராஜராஜ சோழனுடைய தவப்புகளும் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கைகொண்ட சோழபுரத்தில் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு வந்து கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு வர இருக்கிறார்கள். அதையும் வரவேற்பு குறிப்பது பற்றி ஆலோசித்திருக்கிறோம். தூத்துக்குடியில் மட்டும் 25,000 பேர் ஒட்டுமொத்தமாக கலந்து கொள்வதற்கு வருவதாக எங்கள் மாவட்ட தலைவர் அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஏற்பாட்டின் பேர் குறைந்தபட்சம் 25,000 பேர் அதில் கலந்து கொள்வதாக இருக்கிறது. பாஜகவோட முக்கிய கூட்டணி கட்சியான அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி அன்வர் ராஜா கிட்டத்தட்ட திமுக போய் இணைஞ்சிருக்காரு. ஒவ்வொருவரும் அவருடைய விருப்பப்படி ஒவ்வொரு கட்சியில போய் சேர்றதை பத்தி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. அவங்க நமக்கு ஏதாவது கருத்து எதிராக சொல்லியிருந்தா மட்டும்தான் அதுக்கு நம்ம கருத்து சொல்லலாம். பாஜகவை நெகட்டிவ் போர்ஸ் வரக்கூடிய கூட்டணியில் வெற்றி பெறதுக்காக அதிமுக கூட்டணி வைக்கல. அதிமுகவை அழிக்கிற நோக்கில் தான் பாஜக ஏடிஎம்கேயோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. பாஜக நெகட்டிவ் போர்ஸ் தமிழகத்தில் வெற்றி பெறவே முடியாது. அன்வர் ராஜா மதிப்புக்குரிய அன்வர் ராஜா அவர்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அம்மா இருக்கும்போது கூட்டணி வைக்கும்போது அந்த கூட்டணியில் அங்க வைத்தவர். இன்றைக்கு அவருடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய தலைவர், வாழும் ராஜேந்திர சோழனாக நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவரால் எல்லோருக்கும் நன்மையும் நல்லதும் நடக்குமே தவிர ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் நாம் அதில் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. தமிழ்நாடு திமுக பொறுத்த மட்டும் என்னைக்கு அண்ணா திமுக கூட்டணின்னு அறிவிச்சாங்களோ அன்னையிலிருந்து மதிப்புக்குரிய முதலமைச்சர் எனது நண்பர், நான் அவர் மீது அன்பு கொண்டவர், அவர் என் மீது அன்பு கொண்டவர். என்றைக்கு கூட்டணி உருவானதோ உருவான நாளையிலிருந்தே அவருடைய உருவமே மாறி போயிடுச்சு. மிக ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாங்க திமுக எல்லாருமே. ஆனா நீங்க ஓரணியில் தமிழ்நாடு அது என்ன எனக்கு அது புரியல. என்ன ஓரணியில்? எல்லாமே ஓரணியில தான் இருக்கிறோம். நம்ம வேறு விழா போய் சென்று மக்கள் திமுக நினைப்பதற்கான முயற்சியில திமுக ஈடுபட்டு மக்களுக்கு அவர்கள் ஓடிபி நம்பர் வாங்கினா திமுக இனமைக்கு நன்றின்ற மாதிரி மெசேஜ் வரதாகவும் நீதிமன்றம் என்ன கருத்து சொல்லியிருக்குங்கிறது தெரியல. அது அதை பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம நெல்லை சட்டமன்ற தொகுதியில கூட நம்ம ஆலயத்துல ஹவுசிங் போர்டு காலையில் சங்கர ஹவுசிங் போர்டு காலையில் கூட போய் ஒருத்தருக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்களோட மொபைல கிளிக் பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது மகளிர் உரிமை வேணும்னா போட்டோன்னே நீங்க திமுகவை இணைந்து விட்டீர்கள் சொல்லி மெசேஜ் வர்றதா ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி, ஏன்னா அவங்க 4 வருஷமா மக்களுக்கு எதுவுமே செய்யல. தேர்தல் அறிக்கையில் சொன்னோம்
நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர எதுவுமே இதுவரைக்கும் செஞ்சது மாதிரி எதுவுமே தெரியல. செய்வதா இருந்தாக்கி இப்பவே மகளிர் உரிமை தொகை அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருந்தா அவங்க ஏன் இப்ப வீடு வீடா போய் கேட்கணும்? ஒருவேளை நீதிமன்றம் அதை கருத்தில் கொண்டிருக்கலாம். ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மனதில் பரப்புவதுங்கிறது தேர்தலை சந்திக்கிறதுக்காக இந்த திட்டத்தை பயன்படுத்துறாங்க. ஒருவேளை அதனால கூட நீதிமன்றம் இடைக்கால தடை வச்சுக்கலாம். இந்த ஓரணியில் தமிழகம் இன்னபிற தமிழக அரசோட திட்டங்கள் எல்லாத்திலையும் முக்கியமா பொதுமக்களுடைய மொபைல் எண் வாங்கப்படுகிறது. அந்த மொபைல் எண்ணுக்கு தான் இந்த ஓடிபி வருது. பொதுவாகவே எதிர்கட்சிகள் இந்த மொபைல் எண்ணை வச்சு மொபைலைஸ் பண்ண முடியும் தங்களுக்கு ஆதரவா அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. ஓகே, அதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து? அதாவது தேர்தல் நேரங்களில் தான் இந்த மாதிரி வீடுல போய் அதை செய்யறோம் இதை செய்யறோம், உங்களுக்கு காலுக்கு கொலுசு போடுறோம், கைக்கு வளையல் போடுறோம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப முதலமைச்சர் அரசாங்க அதிகாரிகளே, மூத்த IAS அதிகாரிகளையே இன்னைக்கு எதற்காக வேலை வாங்குற மாதிரி தெரியுது. அதாங்க அரசாங்க பணத்தை தேர்தலுக்காக, தேர்தல் வருவதற்கு முன்னாலே முன்கூட்டியே செலவு பண்ற ஒரு திட்டம் இந்த திட்டம். அதனாலதான் இந்த திட்டம் வேண்டாம் தடை பண்ணிருப்பாங்க. ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது எப்படி இருக்கு? திமுக சாதகமா இருக்கின்றீங்களா, எதிராக இருக்கின்றீங்களா? எல்லாரும் ஒரே அணியில தான் இருக்காங்க இருக்கீங்க, நீங்க சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? இல்ல, தமிழ்நாட்டுல தமிழர்லாம் நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்கிறோம். இதுல வேற தனித்தனி இடத்துல நம்ம போய் இருக்க போறோம் அவசியம் இல்ல. இந்த வார்த்தையே அது சரியான வார்த்தையாங்கிறது எனக்கு தெரியல. இப்போ மயிலாடுதுறையோட டிஎஸ்பி தனக்கா உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, ADGP மூலமாகவும் அவங்கள உளவுத்துறை IG மூலமா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு. காவல்துறை சேர்ந்த ஒரு டிஎஸ்பிக்கு இது போன்ற நிலைமை எப்படி பாக்குறீங்க? அதாவது மயிலாடுதுறை DSP சுந்தரேசன் மாதிரி 1-2 பேர் இருக்கனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓரளவாவது நம்ம நடமாட முடியும். அவர் மதுவிலக்கு அதிகாரியா இருந்திருக்கிறார். 1200 வழக்குகளை போட்டிருக்காரு. நிறைய மதுக்கடைகளை சீல் வச்சிருக்காரு. நிறைய பேர் குண்டாஸ் போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சுந்தரேசன் போன்ற அதிகாரிகளிடமிருந்து அவர்கள் ஏற்கனவே அமைச்சர் ஒரு அந்த பகுதி அமைச்சருக்காக எஸ்கார்டு போனவன் உங்க ஜீப்பை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு நீங்க எல்லாம் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வேற ஒண்ணுமே சொல்லல, ஒரு ஆர்டர் போட்டு ஜீப்பை வாங்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தருமபுரி, கரூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்தில் இந்த கடந்த 24 மணி நேரத்தில் 10 கொலைகள் நடந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் 10 கொலைகள் நடந்தது. அதுல பாதிக்கு மேல பெண்கள். வள்ளியூர்ல பாத்தீங்கன்னா வடக்கு மூலத்தில் எல்லாரும் கோயிலுக்காண்டி போயிருக்காங்க. 15 பவுன் நகையை திருடிட்டு போயிருக்காங்க. அதுக்கு முந்தி போன வருஷம் வடக்கு மூலத்தில் அதே ஊர்ல களவு நடந்தது. அப்ப திருடன் ஒரே இடத்து திருடன் தான், காவல்துறைக்கு தெரிந்த திருடன் தான். ஆனா என்ன, டேவிட்சன், IG டேவிட்சன் உளவுத்துறை அதிகாரியா, ADGP தான். அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்காரர் தான். அவர் ஒரு சேடிஸ்ட் மாதிரியே பழி வாங்கிட்டு, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பார்த்து பழி வாங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவராலே இந்த ஆட்சி வீட்டுக்கு சீக்கிரம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வேற யாரும் தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டாம். ADGP டேவிட்சன் ஒருத்தரே போதும்னு நினைக்கிறேன். அவர் ரெசர்வ் பண்ணி FIR எல்லாம் மாத்தி போட சொல்ல, தனக்கு வேண்டியவர்களுக்காக மாத்தி போட சொன்னதாகவும் சுந்தரேசன் குற்றச்சாட்டை ADGP எப்படி சொன்னாலும் சிவகங்கையில் நடந்த லாக்அப் டெத்துக்கும் ADGP டேவிட்சன் தான் காரணம். அவருடைய தூண்டுதல் பேர் தான் எல்லாமே நடந்தது. எல்லா லாக்அப் டெத்துக்கும் அதுதான் காரணம். ஆக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே மாத்தி எழுதுறாங்க. அதனால தமிழக காவல்துறை டேவிட்சனாலதான் இவ்வளவு மது பழக்க வழக்கம் தமிழ்நாடு நடைபெறுகிறது. இவ்வளவு கொலைகள் நடைபெறுவதற்கும் அவர்தான் காரணம். நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவரா வந்ததுக்கு அப்புறம் தென் மாவட்டங்கள்ல பாஜகவோட செயல்பாடுகள் ரொம்ப சுறுசுறுப்பா நடக்கிற மாதிரி பாக்குறோம். தொடர்ந்து பெரிய பெரிய தலைவர்களோட வருகை, கட்சி கூட்டங்கள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? பாஜகவுடைய தனிப்பட்ட கட்சி பணிகள் எப்படி போயிட்டு? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இப்பொழுது ஏற்கனவே 5 பாராளுமன்றத்திற்கு பூத் கமிட்டிகள்லாம் அங்க பூத் நோக்கி பயணங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அதுல எல்லா பூத்தையும் ஸ்ட்ராங் பண்றோம். எல்லாரும் எல்லா ஊர்ல இருந்தும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் எல்லா வெளி மாவட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு தென் மாவட்டங்கள் வந்திருக்காங்க. எல்லா பூத் கமிட்டிகளுக்கும் பயணம் ஆகிட்டேன். விஜய் கட்சியில துணையும்போது, அதாவது ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்சியை வெளிவெடுப்பு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அது பிசிக்கெல்லாம் விமர்சனம் கொண்டு வந்தாங்க.
இப்போ நேற்று கூட உங்க பேசும்போது கூட தமிழக துணை முதல்வர் பதவி அப்படிங்கிற ஒரு ஆட்சியில் நாங்க யாரும் அப்படி கேட்கவே இல்லை. இல்ல அந்த மாதிரி இது எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? ஆரோக்கியமா இருக்கும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா அந்த ஆரோக்கியமா இருக்காது. அதாவது வால் போஸ்டர்கள் போடும்போது உங்களுக்கு தெரியுங்களா, வருங்கால தமிழகமே, எதிர்காலமே, தமிழகத்தின் சிற்பியே, நாளை நட்சத்திரமே எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் வச்சுட்டு நீங்க பத்திரிகையில பெருசா ஒண்ணா இதெல்லாம் ஒரு உண்மையை நம்பிடுறாங்க. தமிழகம் ஃபுல்லா சுத்தி வரீங்க சார். உள்ளூர்ல தண்ணி பிரச்சனை ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு சார். எங்க ஏரியாலேயே 5 நாளைக்கு 6 நாளைக்கு ஒரு ட்ரிப் தான் தண்ணி வருது. ஏற்கனவே நீங்க பேசும்போது அமைச்சர் நேரு தெரிவிச்சிட்டாரு, 1 மாசத்துல எல்லாம் சரியா வந்துடும், இல்லாட்டா போராட்டம் நடத்துவோம்னு சொன்னீங்க. மக்கள் மிகுந்த கஷ்டப்படுறத நேரடியா பாக்குறோம் சார். இல்ல, நான் ஏற்கனவே நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மதிப்புக்குரிய கேஎன்ஆர் அவர்களும் போது நமது மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு வச்சு இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது மாதிரி தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு. நமது ஊர்ல 5 நாளைக்கு தான் வருது, கன்னியாகுமரியில் 10 நாளைக்கு வருது தான் தண்ணி வருது. அப்போ நான் சொன்னேன், குடிநீர் பிரச்சனைக்காக நிறைய டேங்க் குளங்களை உருவாக்குங்க. ஏற்கனவே 50 வருஷத்துக்கு முன்னால என்ன ஸ்கீம் இருந்துச்சோ அதே ஸ்கீம் தான் இப்போ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த மானூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை பற்றி ஏற்கனவே 77 கோடி ரூபாய்க்கு 2004 போட்டோம். அதுவும் 2011 திருப்பி நான் எம்எல்ஏ வந்த பிறகு 57 கோடி ரூபாய்க்கு புதிய மானூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை போட்டோம். ஸோ இப்போ 12 வருஷத்துல மக்கள் தொகை பெரிய வருது. அப்ப மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப குடிநீர் தேவையை அதிகப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. நகராட்சித்துறை அமைச்சர் அதை சரியா செய்யல. ஏற்கனவே நான் பேசியிருந்தேன், அவங்க ஒரு 10 நாள்ல சரி செய்யறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் வர அதை சரியா செய்யல. அநேகமா இந்த பிரஸ் மீட்டை நகராட்சித்துறை அமைச்சர் பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உடனடியாக அதை ஏற்பாடு செய்வாங்க நம்பிக்கை இருக்கு. இல்லை என்றால் மறு ஆய்வு செய்யப்படும். பாஜக கூட்டணி விட்டு விலகிட்டு தாவைக்கா கூட கூட்டணி அமைக்கிற வாய்ப்புகள் இருப்பதா நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்கறீங்க? அதாவது அரசியல் விமர்சகர்கள் தரம் உள்ளவர்களாக இருந்தால் தரமான வார்த்தைகள் வரும். அந்த தரமான வார்த்தைகள் வந்தால்தான் தரம் உள்ளவர்கள் நம்மளால் கருதப்படும். தரம் உள்ளவர்கள் ஏதோ அரசியல் விமர்சனம் சொல்லியிருந்தால் அதை பற்றி நான் கருத்து சொல்ல தயாராக இருக்கிறேன். சென்னை மாநில கல்லூரி வாசல் இருந்துட்டு சென்னை மாநில கல்லூரி வாசல்கள் திமுக என்ன பண்றாங்கன்னா மாணவர்கள் தனிப்பட்ட விவரங்கள், ஆதார் எண்கள், மொபைலோட ஓடிபிக்கு எல்லாம் கேட்டு திமுக இணைப்பதற்கான வேலை நடத்துகிறாங்க. அவங்க அதுக்காண்டி போயிருக்க மாட்டாங்க. அங்க எல்லாம் கஞ்சா பொட்டலம் வைக்கிறதுக்காண்டி போயிருப்பாங்க, அல்லது கொக்கைன் போன்ற மது பொருட்கள் வைக்கிறதுக்காண்டி போயிருப்பாங்க. ஏன்னா அதுதான் இப்ப தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது. மானூர் காலேஜ் புது கட்டிடம் திறந்து ரொம்ப நாள் ஆச்சு, இதுவரைக்கும் திறக்காம இருக்காங்களே. அப்படி அது உங்க தொகுதி நீங்க தான் காலேஜ் பேசி சட்டமன்றத்தில் பேசி இல்ல, அது சட்டமன்றத்தில் மானூருக்கு கலைக்கல்லூரி கொண்டு வந்தது நான் தான். அது தந்தது நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான். அது மாற்று கருத்தே கிடையாது. அவருக்கு இப்பவும் நான் நன்றி சொல்லுவேன். அது வேலையில் நடந்துட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, மானூர் கலைக்கல்லூரி மட்டுமல்ல, ஏற்கனவே மேலப்பாளையத்தில் இஸ்லாமிய பெண்கள் படிப்பதற்காக புரட்சித்தலை அம்மா இருக்கும்போதே அந்த கலைக்கல்லூரி, மகளிர் கலைக்கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்ததும் நான் சட்டம் அப்ப அமைச்சராக இருக்கும்போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கி 2011 சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் 110 கோடி ரூபாய் இதே மானூரிலே கொண்டு வந்ததும் நான் தான். அப்பவும் புரட்சித்தலை அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அதை கொடுத்திருந்தாங்க. அப்புறம் ராணி அண்ணா மகளிர் கல்லூரியை பொறுத்த மட்டும் அங்க 10 கோல்ஸ் பீச் உட்பட 10 கோல்ஸ் கொண்டு வந்தோம். இப்பவும் பல்கலைக்கழகத்தில் 50 லட்சம் ரூபாய்க்கு புதிய கட்டிடம் என்னுடைய நிதியிலிருந்து கொடுத்திருக்கிறோம். இப்படி எல்லா கலைக்கல்லூரிகளையும் கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நான் தான் அதிகமாக இந்த பள்ளி கட்டிடங்கள், கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கிறேன். அதை தொடர்ந்து அது அவங்க வேலையில் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே முடிஞ்சிட்டு இல்ல அது முடிஞ்ச உடனே நிச்சயமா அது முதலமைச்சர் அவர் தான் திறப்பாங்க. அதில் நானும் போய் கலந்து கொள்வேன். இல்ல, ஆகஸ்ட் 17 பொறுத்த மட்டும் இன்னும் யார் யார் வர்றாங்கிற தீர்மானம் பண்ணல. ஆனா கிட்டத்தட்ட 5 பாராளுமன்ற தொகுதியில் உள்ள எல்லா பூத் கமிட்டி உறுப்பினர்களும், இந்த பாராளுமன்றத்தில் உட்பட்ட பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகள் மட்டும் அதில் பங்கேற்பார்கள். தலைவர்கள் யார் என்பது நாம பிறகு சொல்றோம். அதிமுக ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கோம், வரவேற்பு அளிக்கிறதா ஒரு தகவல் இல்ல, ஆகஸ்ட் 3ஆம் தேதி நான் அங்க வரும். அவங்க இங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன்.
அதுக்காண்டி நீங்க விருந்து ஆடு கோழி எல்லாம் போட்டு எழுதுறாங்க. அதாவது தமிழர் பண்பாடு அடிப்படையில் கூப்பிட்டு தலைவர். அதான் என்னன்னா இதெல்லாம் பிணக்கு வழியே இல்லை. நாங்க போடுற கணக்கே வேற. பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு இருக்கா? நிச்சயமா நீங்க இல்லாம சின்னவரி பத்திரிகையாளர் இல்லாம நயனாராயணன் வீட்டுல என்ன நடக்க போறோம்? சரி.